ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3-4 டேஸாக வந்துட்டு கண்டினியூஸாக ஃப்ளைட் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா 374 ஃப்ளைட் சம்திங் ஏதோ வந்து ஸ்டாப்பு. சென்னையில் மட்டுமே 70 ஃப்ளைட் வந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்து ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா முன்னாடியே நீங்க வந்து ஏர்போர்ட் வந்த பிறகு தான் கேன்சலேஷன்ன்ற பாயிண்டே வந்து பாதி பேசஞ்சர்ஸ்க்கு தெரியுது. ப்ரீவியஸா ஏன் அந்த நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அவங்க எதுவும் ஒன்றும் கிரியேட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு காமன் சேனலோ இல்லை ஆக்சுவலி டிக்கெட் அனுப்புகிறாங்க. டிக்கெட் அனுப்பும்போது நம்ம வாட்ஸ்அப்புக்கே டிக்கெட் வருது. பட் அவங்க இந்த கேன்சலேஷன் ரிப்போர்ட்டை கூட பை டிக்கெட்டில் அனுப்பலாமே, அனுப்ப முடியாமல் இல்லை, முடியும், தே கேன் டூ இட். பட் அவங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்கன்றது தான் உண்மை இதில். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த ஃப்ளைட் போகுமா போகாதா, பைலட் வருவாங்களா, வந்துட்டு அவங்க எப்படி நினச்சிருப்பாங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் அவங்க பைலட் சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் மேபி. அப்படி பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகலன்றது ஆஃப்டர் லேண்டிங் அண்ட் ஆஃப்டர் பிஃபோர் டேக் ஆஃப் தான் அவங்களுக்கே தெரியுது. அந்த டைம் மொமெண்ட்ல தான் என்ன ஃப்ளைட் போகும் போகலன்றது அவங்களுக்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்து விசிபிளி இருக்குன்றதால தான் வந்துட்டு இது ஒரு மேஜர் அவங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியல. என்னால ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணல, அப்படி முடியல அப்படின்றத வந்துட்டு கேன்சல் பண்றோன்றதே வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி தான் தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட்.